வணக்கம். நான் உங்கள் சிவகவிதா. ஸோ இன்னைக்கு யோகா டிப்ஸ் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நேற்று வந்து நண்பர்கள் தினம்னால ஃப்ரீயாக இது பண்ணியாச்சு. ஓகே. ஸோ எப்பயுமே வந்து நம்ம கலாச்சாரத்தில் ஒரு குழந்தைங்க பிறந்தா இப்படி தான் வளரணும், அப்படி தான் வளரணும் சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இனி வரும் தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அனாட்டமி நம்மளோட பாடி பற்றி கண்டிப்பாக சொல்லி தரணும். நம்ம என்ன டைம் சாப்பிட்ணும், என்ன டைம் தூங்கணும், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க என்ன பார்ட்ஸ் எல்லாம் என்ன வேலை பார்க்குது சொல்லி கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஸோ நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்தாலே அவங்களுக்கு இந்த ஃபுட்டு நல்லதா, இந்த ஃபுட்டு நல்லதில்ல, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் சொல்லி அவங்களுக்கே ஒரு ஜென்ரல் நாலேஜ் வரும். ஸோ அனாட்டமி இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி குட்டீஸ் அண்டு எவ்ரி பேரண்ட்ஸ், எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அனாட்டமி ஃபஸ்ட்டு படிங்க. நீங்கள் அனாட்டமி படித்தாதான் உங்களுக்கு வந்து எது இருந்தாலும் ஒரு வாழ்க்கையோட அர்த்தமே புரியும். ஓகேங்களா? என்னடா டீட்டெயில் பாயிண்ட் சொல்கிறதுக்கு பதிலாக அனாட்டமி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து உடம்புல செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு ப்ராப்பராக வேலை பார்க்குது சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாயிண்ட்ஸுக்கு வரேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்ம உடம்பில் நம்ம கேஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே இந்த கேஸ்ட்ரிக் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. முக்கியமாக சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக்காக இருக்கும். ஸோ அதுக்கான முத்திரை தான் வந்து சூனிய முத்திரை. இந்த முத்திரை நீங்கள் பண்ணுறப்போ இந்த முத்திரை வந்து வாயு முத்திரை. ஆக்சுவலி இந்த முத்திரை நீங்கள் பண்ணுறப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த கட்டை விரல் வந்து இங்கே ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வைக்கணும். ஸோ இது மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் இருக்க கேஸ் எல்லாமே வெளியே இதாகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2வது விரலை எடுத்து நீங்கள் கீழே வச்சு பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, உங்கள் பாடியில் வந்து மதப்பாக ஒரு பெயின் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இடத்துல பெயின் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி மதன்னு ஒரு பெயின் இருக்கிறப்போ அந்த டைமில் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறப்போ எப்படி இருக்கணும்னா, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் சரியாக போயிடும். அதே மாதிரி சில டைம் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காயின் அளவில் பெயின் இருக்கும், இந்த ஷோல்டரில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேக் சைடு ஏதோ ஒரு இடத்துல பாயிண்டடாக, முக்கியமாக குதிக்கால் அங்கெல்லாம் வந்து பாயிண்டட் மாதிரி காயின் மாதிரி பெயின் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது சங்கல்ப முத்திரை. ஓகேங்களா? சங்கல்ப முத்திரை நம்ம வச்சுட்டு இப்போ ஒரு கையில் இப்படி வச்சுக்கிறோம், நம்ம கீழே வச்சுக்கிறோம் தொடக்கிட்ட. ஓகேங்களா? உணன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தலை வலிக்குதுன்னா ஒரு கையை எடுத்து இப்படி வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் இப்படியே வந்து வச்சுட்டு இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் போயிடும். இல்லை எனக்கு ஷோல்டரில் இந்த இடத்துல பெயின் சொல்லி இருக்கிறப்போ என்னென்னா, சேம் அதே மாதிரி இந்த கையில் வந்து இது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கையும் குவிச்சிட்டு எந்த இடத்துல பாயிண்ட்டு வலிக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம மெடிடேட் பண்ணுறப்போ, அதாவது இந்த முத்திரை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பெயின் ரிலீஃப் ஆகிடும். இது பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணது தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பல டைம் நான் சொல்லிட்டேன். நான் பண்ண அனுபவத்தில் தான் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.